இப்பொழுது பொய்யூரை சேர்ந்த பிச்சைப்பிள்ளை மாமா அவர்களும் முருகானந்த் அவர்களும் என் பக்கத்தில் நின்று ஒரு கேமரா இருக்குமாறு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கு, என் பக்கம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு, என் பக்கத்தில் மாதிரி நிற்க மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. யூடியூப்ல வரும் என் பக்கத்தில் 7 கன்னிமார்களும் பூ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பூ எடுத்துக்கும் போது பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த இளைய கண்ணி தாயார் இப்ப சிவபெருமானும் பார்வதியும் இந்த நந்தவனத்துல வீட்டுல கூட முடியாது, விநாயகரும் முருகபெருமானும் இருக்காங்க சொல்லி வீட்டுல கூட முடியாது, காணத்துக்கு வந்து கூடுறாங்க. ஆமா, அப்படி கூட வர நேரத்துல ஆமா தேவகூட்டங்கள் அந்த வழியா வந்தது, கூட முடியல. சரிதான், இந்த சுப்பலிகளுக்கு இந்த பூல போட்டு விட்டாரு. ஆமா, இந்த சிவபெருமானுடைய கிருந்தாட்சரம் இதுல இருக்கிறது. ஆஹா, இந்த 7 கன்னிமார்களும் பூ எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, அப்படி பூ எடுத்துட்டு இருக்கிற வாயில இந்த இளைய கன்னி மாத்திரம் ஆமா எம்மாரியம்மா இந்த பாதியே எட்டாத மல்லிகை மல்லிகை எலிகட்டி பூவெடுப்பா மல்லிகை மல்லிகை எலிகட்டி பூவெடுப்பா மல்லிகை மல்லிகை எலிகட்டி பூவெடுப்பா எட்டாவது இடத்துல அழகான பூ இருக்கிறது. அது என்னாடி இவ்வளவு அழகா இருக்கிறது அப்படி என்று இளைய கல்யாணவர் அந்த பூவை எடுத்து ஒரு நாள் இவ்வளவு அழகா இந்த பூ இருந்தது கிடையாது, இன்னைக்கு இது இவ்வளவு அழகா இருக்கிறது அப்படி என்று அந்த பூவை எடுத்து என்ன பண்றா, ஒரு நாள் நம்ம தினந்தோறும் பூ எடுக்க வரோம். இந்த மாதிரி அழகா இருந்தது இல்ல பூவு, இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்குது அப்படி என்று அதுலதான் சிவபெருமானுடைய விந்தாச்சாரம் இருக்கிறது. அந்த பூவை எடுத்து அம்மா மூக்குல வச்சு மூந்து பாக்குறான். அப்படி மூந்த உடனே இது என்ன வித்தியாசமா இருக்குது அப்படி என்று அந்த நேரத்துல பூ எடுத்து மூந்தாங்க. அப்படி மூந்து பார்த்த உடனே அந்த நேரத்துல இளைய கண்ணுக்கு இந்த விந்தாகப்பட்டது நாஞ்சி என்று சொல்லக்கூடிய வழியாக சென்று மூக்கின் வழியாக சென்று அழிக்க முடியாத கருவாக மாறிவிட்டது. அழிக்க முடியாத கருவாக மாறிவிட்டது. சிவபெருமானுடைய விந்து அந்த நேரத்துல அதிசயமான பூவா இருக்கிறது அப்படி என்று மூந்த உடனே தாயாகப்பட்ட ஈஸ்வரிக்கு அவளுக்கு கேட்ப வாழ்க்கை உண்டாக அப்படின்னு இந்த பூ எடுத்து மூந்து விட்டு 7 பேரும் பூ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மல்லிகையா முல்லை ரோஜா முல்லை ரோஜா மாதுவன மல்லிகையா முல்லை ரோஜா முல்லை ரோஜா அருவனெல்லாம் மாறி கொடுங்க. மல்லிகையா முல்லை ரோஜா முல்லை ரோஜா மாதுவனல்லே மாறி கொடுங்க. மல்லிகையா முல்லை ரோஜா முல்லை ரோஜா அருவனல்லே மாறி கொடுங்க. இப்படி 7 கன்னிமார்களும் பூ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேரம் ஆக ஆக இந்த இளைய கண்ணிக்கு வவுறு வந்து உப்புஷமாகுது. வவுறு வந்து உப்பசமாகுது உப்புஷமாகுது. அம்மாவுக்கு கேட்ப வீகாரம்மாது வாழ்க்கை உண்டாக Come on,
இளையக்கண்ணி ரொம்ப அழகா வாய்ந்த பொண்ணு. ஆமா. அந்த அழகா வாய்ந்த பொண்ணு ஆமா. அந்த பூவை வந்த உடனே அம்மாளுக்கு கற்பம் உண்டாகிவிட்டது. ஆகப்பட்ட சரி ஆமா. மீண்டும் 6 கன்னிமார்களோ. ஆமா. அம்மா நம்ம 7 பேர் தான் வந்தோம். 20 மட்டும் பெருசா இருக்குது. என்ன காரணம்? நந்தவனத்துல ஏதோ சோழநாயகன் வச்சிருக்காங்க. இவள இங்கே விட்டுட்டு நம்ம தேவிலோகம் போவோம், வாங்கடி போவோம். அப்படி என்று ஆமா. மிச்சம் 6 கன்னிமார்களும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பார்த்தா இளையக்கண்ணி ஆமா. அடே அக்கா, நானும் உங்க கூட தான் இருந்தேன். ஆமா. என்ன காரணமா தெரியவில்லை. ஆமா. என்னுடைய ஒவ்வொரு மட்டும் இப்படி வந்து உப்பசம் ஆகிவிட்டது. ஆமா. நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்ய போறேன்? ஆமா. அப்படி என்று கோடு கோடு என்று அழுது கொண்டு ஆமா. இளையக்கண்ணே வருகிறார். அப்பா ராமா. பார்த்தா அப்படி என்று இலக்கண்ணானவர் ஆமா. கற்பமாகிவிட்டார். இப்போது வணங்காத்தான் பொறுப்பு. இந்த ஜனனத்துல வணங்காத்தான். ஆமா. அடுத்த ஜனனத்துல அக்கா கொஞ்சம் 5 கொஞ்சம் ரெண்டாவது மலைக்கு வந்தோம். ஆமா. வந்த இடத்துல 6 பேர் ஆளுக்கு போயிட்டீங்க. ஆமா. நான் மட்டும் தனித்தனியா மலை எடுத்து கொண்டிருக்கும் போது இலையில ஒரு வினால வைக்கிறேன்னு. ஆமா. அப்போ எடுத்து மாந்து பார்த்து ஆமா. அக்கா அந்த புல எடுத்து மாந்த சொத்தா அக்கா
காத்து போச்சுங்க. ஆமா அதே தாதியா நம்ம 7 பேரு தானே பூ பறிக்க வந்தோம். அந்த இளைய கண்ணி மட்டும் நம்ம ஊர்ல மட்டமா தானே இருக்கு. ஆமா இவ ஊர் மட்டும் வந்து ஒப்புக்கிட்டது. இந்த காட்டுல ஏதாவது தோற நாயகம் வச்சிருக்கீங்க. நீ இங்கே தான் கிடக்கணும். நாங்க 6 பேர் போறோம். ஐயோ பாபி நான் என்ன செய்வேன்? ஐயா பாவி, நான் என்ன செய்வேன்? புள்ள இறங்கி வந்திருக்கீங்க. ஒண்ணு நன்மணியா என்ன ஒண்ணும் செய்வாங்க. நானும் 10 மாசம் வெளியே நம்ம 6 பேர் 7 பேர் தான் கும்பலா வந்தோம். ஆமா எல்லாரும் தான் பூ பறிச்சோம். ஆமா அவரு மட்டும் வந்து ஒப்பிக்கிடுது. எங்க நம்ம ஊர்ல மட்டமா தான் இருக்கு. ஆமா அதனால இவளை இங்கே விட்டுட்டு நம்ம 6 பேர் தேயிலாவும் போவோம். நாம 6 பேரு சிவனேன்னு இங்கதான் இருந்தோம். அவன் மட்டும்தான் அவனை கூட்டிட்டு போனான். அதனாலதான் புல வந்துச்சு. அதனால நாங்க போறோம். ஆடி நம்ம போவோம். இவளை இங்கே விட்டுட்டு போவோம். அடியே இல்லையே கண்ணி கூட வராது. போடி போடி. அடியே இளைய கண்ணி நாமளும் இவ்வளவு நாளா நிச்சூர கண்ணின்னு பேர் எடுத்து இப்ப மாசமா இருக்கிற. அதனால புள்ள பெத்த கண்ணின்னு பேர் வந்துரும். அதனால ஒண்ணு நீ இங்கே இரு. நாங்க மாமன் தேடுவாரு. அதனால நாங்க 6 பேர் மாமன் செல்றோம். இங்கே இரு. ஆமா கூடி வெளியே தெருவி கட்டிடி அங்க எவ்வளவு அழுது புலம்புறான். பாதம்தான் அதுக்கு வேண்டாம் உதைக்க வேண்டாங்கிறே. நாங்க 7 பேரா தேவராத்த கனியாச்சு. எல்லாம் கும்பலாதான வந்தோம். அவரு மட்டும் வந்து இப்படி உப்புசமா இருக்கிறது. இந்த நந்தவனத்துல தோழநாயகம் வச்சிருக்காரு. எந்த ஊர்ல மாதமான போன 8 வந்துப்பாங்க.
அடியே தாதிகளா என்ன நம்ம நகுதடி என்ன நம்ம நகுதடி கூத்துக்கு பின்னாடியே வந்து இருப்படி தாங்க பொன்னாடி பிரசவம் பார்க்க சொன்ன போயேன் ஏக்கா விஜயகுமார் ஏக்கா எங்க இருக்கிற வாங்க உன் வீட்டுக்காரர் ஏதோ இடுப்பு வந்து பார்த்துட்டு போ ஆபரேஷன் பண்ணிட்டு போ வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு போடு வந்து என்னால தாங்க தானிருக்க புகழடி தானிருக்க புகழடி மாமல சொல்லுங்க என் கூட வந்து 6 பேர் தெய்வம் போயிட்டாலுல ஆமா என்ன கண்ணன் தெரியும் அந்த காட்டுல விட்டு போயிட்டாலுல ஆமா நான் என்ன செய்ய போகிறேன் ஆறு மாற்ற பாவியான ஐயோ தெய்வமே கண்டால தெய்வமே ஆறு மாற்ற பாவி மற்ற பாவியாரே ஐயோ தெய்வமே சண்டால தெய்வமே சனிகார தெய்வமே நான் யாரோ மற்ற பாவி அனே மாலை மாமலை சொல்ல பாலா ஆமா அல்லே எல்லாம் முளைக்காது எல்லாம் முளைக்காது எல்லாம் முளைக்காது அல்லே எல்லாம் முளைக்காது ஆண்டவனா பொட்டத்தை அழிக்க முடியாது ஆண்டவனா பொட்டத்தை அழிக்க முடியாது ஆண்டவனா பொட்டத்தை அழிக்க முடியாது ஆண்டவனா பொட்டத்தை அழிக்க முடியாது புடிச்சு பூரா முளைக்காது புடிச்சு பூரா முளைக்காது புடிச்சு பூரா முளைக்காது புடிச்சு பூரா முளைக்காது புண்டையனா பொட்டத்தை மாற்ற முடியாது பொட்டத்தை மாற்ற முடியாது புண்டையனா பொட்டத்தை மாற்ற முடியாது பொட்டத்தை மாற்ற முடியாது அப்படி இருக்கேன் ஆமா ஆகப்பட்ட ஸ்ரீ ஆமா அயலான ஒரு பெருமான நாயகா விளங்கக்கூடிய ஆமா நேரத்துல கற்பவீகாரம் மாவே ஆமா அவைக்கு உண்டாச்சு மலை தாங்க மோடிக்கலை அடி கூடலையே அம்மா பொறுக்க முடியலையே கூடலையே கற்பனைகள் உண்டாகி அந்த நேரத்துல ரிஷி பண்டாரா தங்கா என்ற பயன்படுத்தி அந்த இளைய கனி வயசிலே ஒரு குழந்தை பிறக்குதாங்க அந்நேரம் தந்தை குழந்தை பிறக்குதாங்க குழந்தை பேர குழந்தை அந்த குழந்தை குழந்தை பிறக்குதாங்க அந்நேரம் குழந்தை பேர குழந்தை Wow.
அப்படி பாருங்க அந்த நேரத்துல அந்த இளைய கன்னி வயிற்றுல ஒரு அழகான குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை. சரி, இந்த குழந்தைய இப்படியே வச்சுட்டு போனா யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. பக்கத்துல சின்ன கிராமம் இருக்குது. அந்த குழந்தை அந்த கிராமத்துக்கு எடுத்துக்கிட்டு போய் அவரவர் வாசல்லையும் நின்று என் பிள்ளைக்கு பால் வாங்க காசு வேணும் அப்படின்னு காசு வசூல் பண்ணி மணி பிச்சை எடுத்து குழந்தைக்கு பால் வாங்கணும், குழந்தைக்கு பால் வாங்க வேண்டும் என்று மடிபிச்சை எடுத்து இந்த குழந்தை தலைமாட்டில் இந்த பணத்தை வச்சுட்டு இந்த குழந்தையை இங்கே போட்டுட்டு நம்ம செயலாகும் போவோம். அப்படி என்று ஆகப்பட்ட ஈஸ்வரி இளைய கண்ணி நினைக்கிறாள அம்மா ஒத்து நினைச்சு தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அன்புள்ள மண்டை அனைத்து வைப்பம் கிராம அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் அன்பான நற்செய்தி. இப்போது இந்த இலைக்கண்ணி வருவாங்க. இந்த குழந்தையை தூக்கிட்டு உங்க கையில உள்ள காணிக்கை இருந்தா போடுங்க மடியில, இல்லைனாலும் அமைதியா உட்காந்துருங்க. அடுத்தபடி இப்ப வணங்காத்தான் இருப்பார். இப்ப தர்மாத்தாங்க போய் அங்க போந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் போயிட்டு அப்படி இருக்க இந்த குழந்தையை போட்டு விட்டு காசு வசூல் பண்ணி இந்த குழந்தைய கொண்டாந்து நந்தவனத்தில் போட்டு விட்டு இந்த வழிமார்க்கமாக யாராவது வந்தாங்கன்னா இந்த பணம் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் வளர்ப்பாங்க. இந்த குழந்தையோட போனோம்னா மாம சிவபெருமானி கல்யாணமே பண்ணலையாச்சு, எப்படி குழந்தை பெத்தன்னு கேள்வி கேட்பாங்க. இன்றி அன்னையார் விளையாடக்கூடிய இளைய கன்னியாகப்பட்டவளோ குழந்தையை தூக்கி சென்று வீடு வீடாகவே வசூல் பண்ணி கொண்டாந்து குழந்தை நந்தவனத்துல போட்டு விட்டு மீண்டும் தெய்வமே சந்தித்தாரப்பா. இந்த குழந்தைய காசு வசூல் பண்ணி கொண்டாந்து நந்தவனத்துல போட்டு விட்டு இந்த பொண்ணும் திரும்ப தெய்வமாக போயிடுச்சு. இந்த குழந்தை நந்தவனத்துல கிடக்குது. மீண்டும் சிவபெருமானாகப்பட்டவர் உலகம் படியலுக்கு அந்த மார்க்கமாக வந்தாரு. சிவபெருமான் பார்த்துட்டாரு குழந்தைய. இது அன்னைக்கு பார்வதி அம்மா வகுத்துல பிறக்க வேண்டிய குழந்தை, இன்னைக்கு இளையக்கண்ணி வகுத்துல பிறந்திருக்குது. இது நம்ம குழந்தை தான். அப்படி என்று அந்த குழந்தைய சிவபெருமான் தூக்கி கொண்டு மீண்டும் இல்லறத்துக்கு சென்று இந்த குழந்தை வணங்காத்தான், அதாவது வனத்துல பிறந்தது அப்படின்னு பார்வதி அம்மன் கையில கொடுத்து, பெண்ணே பார்வதா வனத்துல பிறந்த காரணத்தினால் இந்த குழந்தைக்கு அடி வணங்காத்தான் என்று சொல்லி வணங்காத்தான் என்று சொல்லி வனகாத்த சாமி வனகாத்த சாமின்னு பேர் நாம சொல்லப்பட்டது. இந்த வனத்துல பிறந்த காரணத்தினால் இவருக்கு வனகாத்த சாமி துறை என்று பேர் நாம படைத்தது. அந்த சமாச்சாரம் அப்படி இருக்கு.